ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் தான். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். பட் நிறையா பேர் வந்து ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்லேயே ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லவா? ஃபஸ்ட்டு கொடுத்ததை எழுதிக்கிறேன். 2 ஸ்கொயர் ஹோல் க்யூபு 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதானே. ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே 2 பவரில் 3 ஹோல் ஸ்கொயரை வெளியே கொண்டு போயிடுறேன். இங்கே 3 ஸ்கொயர் அப்படியே ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? ஏன் அப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ பவர் பி த ஹோல் பவர் சி அப்படின்னா ஏ பவர் பிசின்னு எழுதலாம். இதை திருப்பி ஏ பவர் சி த ஹோல் பவர் பின்னு எழுதிக்கலாம். கரெக்டு தானே? அப்போ இந்த இதை யாவும் வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதை இப்படி மாற்றி எழுதிடலாம். இப்போ இங்கே ஸ்கொயர், இங்கேயும் ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 பவர் 3 டிவைடட் பை 3 ஸ்கொயர்னு வரும். அப்போ 8/9 அப்படிங்கிறது ஆன்சர். வேணா ஒரு ஸ்டெப் இங்கே சேர்த்துக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கியூப் டிவைட் பை 3 ஸ்கொயர், இங்கே ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டு, ஏன்னா ரெண்டுமே ஸ்கொயர் தானே, ஹோல் ஸ்கொயர்னு போட்டு அதுக்கப்புறம் வேணால் ஸ்கொயரையும் ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பட் ஆன்சர் நமக்கு 2 பவர் 3 டிவைடட் பை 3 ஸ்கொயர்னு வரப்போகுது. அப்போ இது 8, இது 9. அப்போ 8/9 அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி 8/9 அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.